ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டி கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அரிசியுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன அரிசியால் நன்மைகள் இருக்கும், என்னென்ன தீமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தவறாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அரிசியில் இருக்கக்கூடிய நன்மைகள் அண்ட் தீமைகள் இது ரெண்டையுமே கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அரிசியுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். அரிசி பயனுள்ளதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, காயத்திற்கு பிந்தைய வீக்கம் மற்றும் வலி அதிகமாக வராமல் தடுக்கும். காயம்பட்ட பகுதியில் இரத்த ஓட்டத்தை அரிசி குறைக்கிறது. வீக்கம் மற்றும் வலியை கட்டுப்படுத்துவதில் அரிசியுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, அதிகப்படியான வீக்கம் செயல்பாடு இழப்புக்கு வழிவகுக்கும். ஆனால் இந்த ரைஸ் சிகிச்சையானது காயம்பட்ட உடல் பகுதியை வளைந்து கொடுக்க உதவுது. இதன் காரணமாக காயம்பட்ட பகுதி சீக்கிரமாகவே குணமடைய இந்த ரைஸ் சிகிச்சை ரொம்பவுமே பயனுள்ளதாக அமையும். அரிசியுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னா, அரிசியுடைய ஆரோக்கிய நன்மைகளில் வேகமான மற்றும் உடனடி ஆற்றலை வழங்குதல், நல்ல குடல் இயக்கம், இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் மனித உடலுக்கு வைட்டமின் B1 அத்தியாவசிய ஆதாரமாக இந்த அரிசி திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நன்மைகளில் என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, தோல் பராமரிப்புக்கு இந்த அரிசி ரொம்பவுமே உபயோகம் உள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம் வராமல், வயிற்றுப்போக்கு வராமல் மற்றும் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அரிசி திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். அரிசியுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, பாரம்பரிய அரிசி உயர் இரத்த அழுத்தம், உடல் சமநிலை, செரிமான அமைப்பு கோளாறுகள், குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, தோல் அலர்ஜி, இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சில குறிப்பிட்ட நோய்களை கட்டுப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்தியாவில் ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவ முறைகள் அரிசியின் சிகிச்சை பண்புகளைத்தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அரிசியுடைய முதன்மை பயன்பாடுகள் என்ன அப்படின்னா, அரிசி ஒரு சிக்கலான கார்ப் அப்படிங்கிறதுனால இது உலகத்தில் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஆற்றலின் முதன்மை ஆதாரமாக இருக்கு. அரிசியின் விகாரத்தை பொறுத்து அதில் நார்ச்சத்து, புரதம், வைட்டமின் B, இரும்பு மற்றும் மேங்கனீஸ் ஆகியவை போதுமான அளவில் இருக்கும். இது ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிராக ஒரு முக்கிய பங்கை வகிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சில கலாச்சாரங்களில் திருமணங்களில் கூட அரிசி வீசப்படுகிறது. அரிசியின் பாதுகாப்பு தன்மை, அதாவது அரிசியை எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அரிசி மற்றும் அரிசி பொருட்களை, குறிப்பாக அரிசி புட்டு, அரிசி நூடுல்ஸ் மற்றும் அரிசி தின்பண்டங்களை சாப்பிடக்கூடாது. இதே குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே அரிசி மற்றும் அரிசி பொருட்களை சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இல்லைனா பல முறை அரிசி சாப்பிட்றவங்க ஆர்சனிக் நிறைய பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம அரிசியை அன்றாட வாழ்க்கையில் நம்ம உணவாக எடுத்துக்கணும். அரிசியின் நன்மைகள் மற்றும் அரிசி சத்தானது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, அரிசி கார்போஹைட்ரேட்டுடைய வளமான மூலமாக கருதப்படுது. இது உடலின் முக்கிய எரிபொருள் மூலமாகவும் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள் உங்களை உற்சாகமாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியை தூண்டுவதற்கு முக்கியமானவையாகவும் இருக்குது. பிரவுன் அரிசி குறிப்பாக நார்ச்சத்து, மேங்கனீஸ், செலினியம், மெக்னீசியம் மற்றும் B வைட்டமின்கள் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருக்கு. வெள்ளை அரிசியை விட பிரவுன் அரிசி மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அரிசியுடைய இந்த 10 ஆக்கப்பூர்வமான பயன்பாடுகளை முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரியும் வண்ணம் தான் இது இருக்கும். அதில் முதலாவது, வெப்பம் அல்லது ஐஸ் சுருக்கத்தை உருவாக்குங்க. இரண்டாவது, எலக்ட்ரானிக்ஸ் வெளியே உலர் தண்ணீர். மூன்றாவது, அரிசியை கொண்டு அலங்கரிக்கலாம். அண்ட் நாலாவது, உங்கள் உப்பு ஷேக்கரை அடைக்காமல் வைத்திருக்கிறதுக்கு இந்த அரிசி பயன்படுது. ஐந்தாவது, பழம் பழுக்க அரிசி உதவுது. ஆறாவது, உங்கள் காபி கிரைண்டரை சுத்தம் செய்கிறதுக்கு அரிசி உதவி புரியுது. அண்ட் ஏழாவது, காபி பானைகள் மற்றும் கண்ணாடி குவளைகளை சுத்தம் செய்ய அரிசி உதவுது. எட்டாவது, உங்கள் பிளெண்டரில் பிளேடுகளை கூர்மைப்படுத்துவதற்கு அரிசி உதவுது. ஒன்பதாவது, அரிசி பசை தயாரிக்கவும் உதவுது.
அண்ட் 10வது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு சத்தம் போடக்கூடிய அந்த கருவிகளை உருவாக்குவதற்கும் இந்த அரிசி பயன்படுது. இப்படிப்பட்ட இந்த 10 ஆக்கப்பூர்வ பயன்பாடுகளை நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரியக்கூடிய வண்ணம் தான் இந்த டெக்னிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரிசியுடைய 10 அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது இயற்கையாகவே அரிசியில் பசையம் இல்லாத காரணத்தினால அலர்ஜி ஏற்படுவதிலிருந்து மக்களை இது பாதுகாக்குது. இரண்டாவது, மேம்பட்ட நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு உதவி புரியுது. மூன்றாவது, நல்ல ஆற்றல் ஆதாரமாக திகழ்கிறது. நாலாவது, டயோரிடிக் செரிமானத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மலச்சிக்கலை தடுக்கும் விளைவுகளுக்கு உதவி புரியுது. ஐந்தாவது, புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறது. ஆறாவது, உடல் பருமன் அதிகரிப்பதில் இருந்து இது தடுக்குது. ஏழாவது, புரதத்தின் நல்ல ஆதாரமாக திகழ்கிறது. எட்டாவது, இதய ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு உதவி புரியுது. ஒன்பதாவது, இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த அரிசி உதவி புரியுது. 10வது, அழகு நன்மைகளை கொண்டுள்ளது. இவ்வளோ நேரம் அரிசியுடைய நன்மைகளை டீட்டெயிலாக பார்த்தோம். இனி நம்ம அரிசியுடைய தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அரிசியில் உள்ள முக்கிய குறைபாடு என்ன அப்படின்னா நைட்ரஜன் குறைபாடு தான். இப்படிப்பட்ட நைட்ரஜன் குறைபாடு அப்படிங்கிறது அரிசியில் பொதுவாக கண்டறியப்பட்ட ஊட்டச்சத்து கோளாறு. இது பழைய இலைகள் மற்றும் சில நேரங்களில் எல்லா இலைகளுமே வெளிர்பச்சை நிறமாகவும் அந்த நுனியில் குளோரோட்டிக் ஆகவும் மாறும். கடுமையான அழுத்தத்தின் கீழே இலைகள் அந்த இடத்துல இறந்து போகுது. இளம் இலைகளை தவிர பச்சை நிறத்தில் குறைபாடுள்ள இலைகள் குறுகியதாகவும் குட்டையானதாகவும் நிமிர்ந்ததாகவும் எலுமிச்சை மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். இந்த அறிகுறிகள் மூலமாக இலைகள் ஆரோக்கியமானதாக இருக்குதா இல்லை குறைபாடுடையதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அரிசி ஹார்மோன்களை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளான வெள்ளை ரொட்டி, வெள்ளை அரிசி மற்றும் சர்க்கரை தின்பண்டங்கள் இரத்தத்தில் சர்க்கரை விரைவாக அதிகரிக்க செய்யும், ஹார்மோன்களையும் பாதிக்கும் மற்றும் இன்சுலின் ஏற்றத்தாழ்வுக்கும் வழிவகுக்கும். இதன் மூலமா அரிசி ஹார்மோன்களை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அரிசியில் உள்ள பூஞ்சை நோய் என்ன அப்படின்னா, உறைகருகள் நோய் என்பது ரைசோப்டோனியா சோலானியால் ஏற்படும் ஒரு பூஞ்சை நோய். பொதுவாக நெற்பயிரில் உழவு முதல் பால் நிலை வரை அறிகுறிகள் காணப்படுகின்றன. இது மிதவெப்ப மண்டல மற்றும் வெப்பமண்டல நாடுகளில் நெல் வளரும் பகுதிகளில் நிகழ்கிறது. அரிசியில் உள்ள கொல்லும் நோய் என்ன அப்படின்னா ரைஸ் பிளாஸ்ட் மேக்னெபோர்தே கிரீசியா, அதாவது பைரிகுலேரியா ஓரிசே. இது அரிசியுடைய மிகவும் அழிவுகரமான நோய்களில் ஒன்றாக கருதப்படுது. சாதம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பாதகம் என்ன அப்படின்னா அதிக ஜிஐ உணவுகள் விரைவான கூர்முனைகளை ஏற்படுத்தலாம். வெள்ளை அரிசியில் கிட்டத்தட்ட 64 ஜிஐ இருக்கு. அதே சமயம் பழுப்பு அரிசியில் 55 ஜிஐ இருக்கு. இதன் விளைவாக வெள்ளை அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் பழுப்பு அரிசியில் உள்ளதை விட வேகமாக இரத்த சர்க்கரையாக மாறும். வெள்ளை அரிசி வகை 2 நீரிழிவு நோயின் அதிக அபாயத்துடன் தொடர்புடையதாக இருப்பதற்கு இதுதான் மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பச்சை அரிசி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னா உடல்நல அபாயங்கள். பச்சை அரிசியில் பேசிலஸ் செரியஸ் போன்ற பல தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கலாம். இது உணவை நச்சுத்தன்மையுடையதாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று பிடிப்புகள் ஆகியவை இந்த பேசிலஸ் செரியஸ் நோய் தொற்றின் அறிகுறிகளாக கருதப்படுது. இது கடுமையான சந்தர்ப்பங்களில் காய்ச்சல், செப்சிஸ் மற்றும் மூளை காய்ச்சலுக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரிசி சாப்பிடுவதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னா அதிக அளவு ஆர்சனிக் அரிசியில் இருக்கலாம். மற்ற உணவு பயிர்களை விட நெல் ஆலையில் தான் அதிக ஆர்சனிக் இருக்கு. மண் இல்லை நீர் ஆதாரங்கள் ஆர்சனிக் மூலம் மாசுபட்டுச்சு அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாகவே மாறுகிறது. அதிக அளவு ஆர்சனிக் உட்கொள்வது புற்றுநோய், இதய நோய் மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்க்கான அதிக ஆபத்துடன்
தொடர்புடையதாக சொல்லப்படுது. அதனால் அரிசியை குறிப்பிட்ட அளவு தான் நம் உணவாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அரிசி சிகிச்சையின் தீமைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த ரைஸ் முறையின் தீமைகளில் இரத்த ஓட்டம் குறைதல், அதாவது குணப்படுத்துவதை மெதுவாக்குது. இயக்கம் இல்லாததால் கடினமான மூட்டுகள் மற்றும் உங்கள் தோலில் பனி எறிதல் போன்றவை ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கு. அரிசியின் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம அரிசி சாப்பிட்ட பிறகு அடிக்கடி பசியோடு இருப்போம். இது அதிகமாக சாப்பிட்றதுக்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிசியில் அதிகமான அளவு மாவுச்சத்து இருக்குது. இப்படிப்பட்ட மாவுச்சத்தை நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால நீரிழிவு நோயை இது அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிக மாவுச்சத்து இருப்பதன் காரணத்தினால அரிசி உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்குது. எனவே நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் அனைத்து மருத்துவத்துறையில இருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. மக்கள் அரிசியை தவிர்க்க காரணம் என்ன அப்படின்னா, உயர் இரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் நீரிழிவு ஆபத்து, தவறான உணவு பழக்கம் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இப்போ எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. நீரிழிவு அப்படிங்கிறது என்னன்னா, அடிப்படையில் ஒரு நபர் நீண்ட காலமாக இரத்த சர்க்கரையை உயர்த்தும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இதில் சர்க்கரை அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றத்தின் உள்ளார்ந்த வழிமுறை சரியாக வேலை செய்வதை நிறுத்துது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் மக்கள் அரிசியை தவிர்க்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அரிசியை தவிர்க்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு. இப்படி அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இரண்டையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது அது நம்மளுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதர்வைஸ் நம்மளுக்கு அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் தெரியல அப்படின்னா அதை நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கு கேடு தான் விளைவிக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் அரிசியுடைய நன்மைகள் அண்ட் தீமைகளை தெளிவாக விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். This video is sponsored by BuyMode e-shopping app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது தற்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே மிக குறைந்த விலையில் பெறுறதுக்கு இந்த BuyMode e-shopping ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, BuyMode ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வெல்கம் போனஸ் கிடைக்கிது, 50% ஆஃபர் பர் ஒவ்வொரு பொருளுக்குமே கிடைக்குது, அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபீலியேட் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிடைக்குது, கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை ஒரே ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது BuyMode e-shopping ஆப் தான். இந்த ஆப் ஒன்று இருந்தாலே போதும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உடனே போங்க, BuyMode e-shopping ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் லைஃபை ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக டீல் பண்ணுங்க. இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? போங்க, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.